என்னோடு நீ உன்னோடு நான் வேறென்ன சந்தேகம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி vlogs. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறீங்க. 7லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுவும் டபரால் குழையாமல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி இது எல்லாமே நல்லா பொரிய விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுமே இது கூடவே கொஞ்சமாக வந்து புதினாவும் அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுமே 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தயிர் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தொக்கு மாதிரி வந்ததுமே நம்ம வந்து வச்சுருக்க சிக்கன் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து சிக்கனில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், அது சேர்த்ததுமே கலர் வந்து சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா 7.5 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் 1 கிலோ அரிசிக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கிளறிட்டு நல்லா வந்து கொதி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் நல்லா வெந்துடும். ஸோ கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வந்து வெங்காயம்லாம் வதக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போ நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஊறுச்சுன்னா அரிசி வந்து குழஞ்சிடும். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கிளறிக்கலாம். அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. நம்ம ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அரிசிலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ஸோ தண்ணியெல்லாம் கரெக்டாக லெவல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு அரிசிலாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஸ்டேஜு தம் போடுறதுக்கு. இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு வெயிட்டான பொருள் வந்து வச்சுட்டாவே நம்மளுக்கு போதுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. எப்போவுமே சூடோடு வந்து நம்ம கிளறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து கிளறலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அரிசி வந்து உதிரியாக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாமே உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதே மெத்தடில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அடியிலேருந்து எடுக்கிறேன். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.